இது என்ன தெரிகிறதா? இது ஒரு சிலை மாதிரி தெரியுது. இங்கு என்ன நடக்கிறது? என்னதோ உடைக்கிற மாதிரி தெரியுது. சற்று கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது இது என்ன என்று சொல்லுங்கள். அவர் சிலையை அவரே செதுக்கிறார். சிலையும் நீங்களே, சிற்பியும் நீங்களே. உங்களில் உள்ள பூரணமான மனிதனை எப்படி சிலையாக செதுக்கப் போகிறீர்கள்? சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், நமக்கு வேண்டியது வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய, மனிதனை மனிதனாக்கக்கூடிய, நல்ல ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடிய கருத்துக்களை கொண்ட கல்வியே தேவை. இது சாத்தியமா? எப்படி சாத்தியம்? கேள்விகளை எதிர்கொள்வோம், விடைகளை காண்போம். வாங்க, வந்து பாருங்க. எத்தனை குழந்தைங்க எவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக விளையாண்டுட்ருக்காங்க. அது பாருங்க, நல்ல மான்குட்டி போல் துள்ளி விளையாடிட்டுருக்கிறத பார்க்குறதே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இவங்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாலும் ஒரு பையன் மட்டும் இவங்க கூட கலந்துக்காமல் தனியாக உட்காந்துருக்கான். அவனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏண்டா தம்பி, நீ போய் அவங்க கூட விளையாடலையா? விளையாடுங்க. நானா விளையாட போனேன், மொத்த டைம் வேஸ்ட்டு சார். இவன் இப்படி சொல்கிறான். இவன் கூட படிக்கிறவரும் ஒரு வாத்தியாரும் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம். அவனா நல்லா படிப்பான்டா, அவன் விளையாட்டுக்கும் வரமாட்டான்டா, ஆனாலும் அவன் மார்க் ரொம்ப கம்மி தான். பட் அவனை எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் வர்றதில்ல, அதே சமயத்தில் ப்ளே பண்ண கூப்பிட்டாலும் வர்றதில்லைங்க. இதனால் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு படிக்க போயிடுறாங்க. இதனால் என்னென்ன, விளையாடாதனாலேயே அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க. அதே சமயத்தில் அவனுக்கு பாடி ஹெல்த் என்னென்னா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. டேய், உன்னை பற்றி எல்லாரும் இப்படி குறை சொல்கிறாங்க. உனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லுவா, கேட்குறியா? கேட்குறேன் சார், சொல்லுங்கள் சார். டேய், நல்ல மார்க் வாங்கணுன்னா முதல்ல புத்தகத்தை மூடி வச்சுட்டு விளையாட போடா. சார், பெரிய ஐடியா சொல்லுங்கன்னு பார்த்தா விளையாட சொல்கிறீங்க சார். விளையாட சொன்னால் உடம்பு தான் சார் டயர்டாகுது, படிப்பெல்லாம் ஒன்றும் வரல சார், மொத்த டைம் வேஸ்ட்டு. நீ வீக்காக இருந்தால் மார்க் எப்படிடா வரும்? வீக்காக இருக்கிறதுக்கும் உடம்பு வீக்காக இருக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் தான் சார் சொல்லணும். சரி, ஒரு விளையாட்டு சொல்கிறேன், விளையாடலாமா? சார் சொல்லுங்கள் சார். அங்கே பார்த்தியா, 5 பண்டில் இருக்குது. இது வச்சு தான் விளையாட்டு. பயப்படாமல் தைரியமாக வாடா, வந்து அது பக்கத்தில் நில்லு. இப்போது இந்த 5 பண்டிலில் ஒவ்வொரு பண்டிலாக நீ தலையில் தூக்கி வச்சு கீழே இறக்கி வைக்கணும். வைக்கிறியா? தெரியும். எங்கே முதல் பண்டில் தூக்கி தலையில் வை. குட். இப்போது 2வது பண்டில். வெரி குட். 3வது. வெரி வெரி குட். 4வது பண்டில் தூக்குப்பா. சூப்பர்டா. இப்போது அப்படியே அந்த 5வது பண்டில் தூக்கு. முடியலையா? அவ்வளோதான், அவ்வளோதான். குட். சரி, 2வது ட்ரை பண்ண. தலைக்கு மேலே வரணும். இன்னும் முடியலையா? வச்சுடு. என்னடா 4 பண்டிலையும் அப்படி தூக்குன? இன்னொரு தடவை ட்ரை பண்ண. தூக்கு. தலைக்கு மேலே வரணும். வச்சுடு. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு முதல்ல பாரு. பிரிக்கிறதுக்கே கஷ்டப்படுற. பிரிடா, வேகமாக பிரி. பிரிச்சியா? வேகமாக பிரிப்பா. அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத பாருடா. என்னோட பாட புஸ்தகம். அதையா தூக்க முடியல? தூக்க முடியல. ஏண்டா, உன் நோஞ்சான் உடம்பால் நீ படிக்கிற புத்தகத்தையே தூக்க முடியல.
அப்புறம் எப்படிடா அதுக்குள்ளே இருக்கிற பாடத்தெல்லாம் நீ புரிஞ்சு உன் மண்டைக்குள்ளே ஏற்றிக்க போகிற? சார் விளையாட போனால் யாருமே சேர்த்து மாட்றாங்க சார். அதனால் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சார். அதனால தான் சார் விளையாட்டு விட்டு படிக்க ஆரம்பித்தேன். அவன் என்ன விளையாட்டு விளையாடுவானே தெரியாது, எந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங்னு தெரியாது. ஆனால் அவன் அதனால் நாங்கள் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதில்ல. பத்தியா, அதனால தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸே அமையலை, அவங்களும் ஒன்றும் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பையன் மாதிரி உங்களில் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க. மிகப்பெரிய உண்மை இது. வலிமையே வாழ்க்கை, பலவீனமே மரணம். ஒவ்வொரு மனிதன் முன்பும் இந்த ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். நீ வலிமை உடையவனாக இருக்கிறாயா? நீ வலிமையை உணர்கிறாயா? ஏனென்றால் உண்மை ஒன்றுதான் வலிமை தருகிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். முதலில் உன் உடலை பலப்படுத்திக் கொள். அதன் பிறகே உன் மனதை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வாய். நீ கால்பந்து விளையாடுவதன் மூலம் பகவத்கீதையை நன்றாக புரிந்து கொள்வாய். விளையாடுறது, வேலை செய்கிறது, உடற்பயிற்சியில் ஈடுபடுறதெல்லாம் பொழுதை வீணடிக்கிற விஷயம்னு உங்களில் யாராவது நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. போங்க, நல்லா விளையாடுங்க, கடினமாக வேலை செய்யுங்க, உடலை உறுதியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாரும் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. எல்லா விதமான பிரச்சனையும் உங்களால் சந்திக்க முடியும். இதுதான் ரகசியம். புரிஞ்சுதா? பலமே வாழ்வு, பலவீனமே மரணம். உறுதியான உடலில் வலிமையான மனம், இரும்பு போன்ற தசைகள், எஃகு போன்ற நரம்புகள். இதுதான் நமக்கு தேவை. இப்போ 4 பேரை நீங்கள் பார்க்குறீங்க. ஆச்சரியம் என்னென்னா, இந்த 4 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிரச்சனை. சார் பாடம் நடத்தும் போது ஒன்றுமே மண்டையில் ஏற மாட்டேது, என்ன பண்ணுறது? ஒரு நாளைக்கு நான் 5 மணி நேரம் படிக்கிறேன். காலையில் படிக்கிறேன், சாயங்காலம் படிக்கிறேன், நைட் ஃபுல்லாக முழிச்சு படிக்கிறேன். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் பரீட்சைக்கு முதல் நாள் எல்லாத்தையும் படித்து மனப்பாடம் பண்ணிட்டேன். ஆனால் பரீட்சை பேப்பர் தொட்ட உடனே எல்லாம் மறந்து போச்சு. நான் எவ்வளோ படித்தாலும் என்னால் ஞாபகத்திலே வச்சுக்க முடியல. நம்மக்கிட்ட வர பசங்களில் முக்கால்வாசி பேருக்கு பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு முழுமையாக பாடத்தில் கவனம் செலுத்தி படிக்க முடியல. அப்படியே படித்தாலும் மீதி பேர் அதை கவனத்தில் வச்சுக்க முடியல. இதுதான் மக்களுடைய முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. கரெக்ட். அவர் சொல்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்கு காரணம் மனசை படிப்பில் செலுத்தாத கவனமின்மை. கவனமின்மைனா என்ன? அதுக்கு ஒரு விளையாட்டு இருக்குது, அதை விளையாடுவோம் வாங்க. 5 மணி நேரம் படித்தாலும் மனசில் நிற்க மாட்டேங்குதுன்னு சலிச்சுக்கிட்ட பையன் நீ தானே? வா, நம்ம இப்போ ஒரு விளையாட்டு விளையாடலாம். அதனோட விதிமுறையை இப்போ நான் சொல்கிறேன். விளையாடலாமா? அந்த சாக் பீஸ் எடுத்துட்டியா? இப்போ உங்கள் சார் வருவார். அவர் வந்துட்டு 20 வார்த்தை உனக்கு இப்போ சொல்லுவார். அவர் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்ல சொல்ல அந்த நம்பரை முதல்ல எழுதி அந்த வார்த்தை என்னங்கிறத எழுதணும். எழுதுறியா? சார் சொல்லுங்கள் சார். 1 மரங்குத்தி, 2 காண்டாமிருகம், 3 பழனி ஆண்டவர், 6 விளையாட்டு, 7 ஹீரோ ஹோண்டா, 10 காவேரி, 11 வைக்கோல், 14 மந்திரம், 15 மணல், 18 பைத்தியம், 19 வானம், 20 வணக்கம். எழுதிட்டியா? எத்தனை வார்த்தை எழுதுன? 20 வார்த்தை. வெரி குட். இப்போது இதே விளையாட்டை மறுபடியும் விளையாடலாம். சார் நீங்கள் ரெடியா? இப்போது அவர் இன்னொரு 20 வார்த்தை உனக்கு சொல்லுவார். அந்த 20 வார்த்தையும் நீ போர்டில் இப்போ எழுதணும். சாக் பீஸ் எடுத்துக்கோ. இப்போ சார் உனக்கு 20 வார்த்தை சொல்கிறாரு. நீ அவர் சொல்ல சொல்ல நம்பரை எழுதி
அதை எழுதணும். புரிஞ்சுதா சார்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார். ஓகே. இரு இதே ஆட்டத்தில் கொஞ்சம் சுவாரஸ்யம் சேர்த்து ஆடலாம். சரியா? நீ ஒரு வார்த்தை எழுதினதுக்கப்புறம் 4 வேலையை செஞ்சுட்டு இன்னொரு வார்த்தையை எழுதணும். இந்த பார், இந்த மணி தெரியுது பார், அதை ஓடி போய் ஒரு தடவை அடிக்கணும். இந்த டம்ளர்லாம் இருக்குது பார், அதில் தண்ணி இருக்கும், ஒரு டம்ளர் எடுத்து குடிக்கணும். புரிஞ்சுதா? அப்புறம் இந்த பார், உன் ஃப்ரெண்டு இருக்கான் பார், அவன் கையில் பால் இருக்குது, அதை ஒரு தடவை தூக்கி போட்டு பிடிச்சி விளையாடணும். அப்படியே வந்து இந்த மண்வெட்டியால் ஒரு தடவை மண்ணை குத்தணும். சரியா? இப்போ ஒரு தடவை ட்ரையல் பார்த்துடலாமா? பார்க்கலாம். புத்தகம். வெரி குட். புரிஞ்சுதா? இதில் இன்னொரு ரூல் இருக்குது. என்னென்னா, வாத்தியார் பாட்டுக்கு ஒரு வார்த்தைகளை சொல்லிகிட்டு இருப்பார். நீ ஒரு வார்த்தையை எழுதிவிட்டு இந்த 4 வேலையும் செஞ்சுவிட்டு தான் இன்னொரு வார்த்தையை வந்து எழுதணும். புரிஞ்சுதா? வெரி குட். அது எப்படின்னா, ஒரு வார்த்தையை எழுதுகிற, ஓடி போய் மணியை அடிக்கிற, இந்த டம்ளர் எடுத்து தண்ணியை குடிக்கிற, உன் ஃப்ரெண்டுகிட்ட போய் பாலை பிடிச்சி விளையாடுற, வந்து மண்வெட்டியால் ஒரு தரம் குத்துற, திருப்பி வந்து அடுத்த வார்த்தையை எழுதணும். புரிஞ்சுதா? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? சரி, ஆரம்பிக்கலாமா சார்? நீங்கள் ஆரம்பிங்க சார். 1 புத்தகம். 2 குடும்பம். 3 இரும்பு. 4 மேஜை. 5 ஓடு. 6 குடிசை. 7 கிழக்கு. 8 சாலை. 9 கடை. 10 துணி. 11 வாஷிங்டன். 12 மோதிரம். 13 சிறுநீரகம். 14 கல்ஃப். 15 பேனா. 16 உணவு. 17 கதவு. 18 கோவில். 19 கடிதம். 20 நன்றி. நிறுத்து. 20 வார்த்தை முடிஞ்சு போச்சு. மாட்டிட்டியா? சரி, முதல்ல ஆசுவாசப்படுத்திக்கோ. மூச்சு வாங்குதா? பின்ன சும்மாவா இத்தனை சுற்றி இருக்கியே? சரி, எத்தனை வார்த்தை எழுதிருக்கேன்னு பார்க்கலாமா? எத்தனை வார்த்தை எழுதிருக்க? 6 வார்த்தை எழுதிருங்க. முன்னாடி எவ்வளோ? 20 வார்த்தை எழுதுங்க. ஏண்டா அப்போ முடிஞ்சது, இப்போ ஏன்டா முடியல? அப்போ எழுதுகிற வேலை மட்டும்தான் சார். இப்போ நீங்கள் 4-5 வேலை கொடுத்துற எப்படி சார் செய்கிறது? கரெக்டு. 4-5 வேலை செஞ்சல, அதனால தான் உன்னால் எழுத முடியல இல்லையா? இதே மாதிரி தான் புஸ்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது உன் கவனம் முழுசாக உன் புஸ்தகத்திலையா இருக்குது? எங்கெல்லாம் இருக்குது யோசனை பண்ணியா? என்ன பண்ணுற? எப்படா இந்த கிளாஸ் முடியும், பெல் அடிப்பாங்க, ஸ்கூலை விட்டு போடலான்னு நினச்சிட்டு இருப்ப இல்லையா? அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பாடை பற்றியும் நினச்சிக்கிட்டு இருப்ப. விளையாட எப்படா போகலாம், எவன் கூட விளையாடலாம், என்ன விளையாடலாங்கிறதையும் யோஜனை பண்ணிகிட்டு இருப்பல்ல? அதோட விட்டியா? தேவையில்லாத வேலை எதையாவது செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்ப. நீயே யோஜனை பண்ணு. இப்படி புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு
தேவையில்லாத 4 வேலையை பற்றி உன் மனசு கவனம் இருந்ததுன்னா எங்கேருந்து பாடம் மண்டையில் ஏறும்? சரி, இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன பார்க்கலாமா? நான் உன்கிட்ட ஒரு பூத கண்ணாடி கொடுக்குறேன். இதால் இந்த பேப்பரை நீ எரிச்சு பாரு. எப்படிடா நெருப்பு வந்தது பத்தியா? இவ்வளோ பெருசு எரியற அளவுக்கு இந்த பூத கண்ணாடி வழியாக உன்னால் பேப்பரை எரிக்க முடிஞ்சிருக்கு. எப்படி? சூரியனுடைய ஒளி கதிர் வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால அது எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த கிளாஸ் மேல் படும்போது எல்லா ஒளியும் சேர்ந்து பர்டிகுலராக ஒரே சைஸில் அந்த ஒளி படுறதுனால அந்த பேப்பர் எரியும். கரெக்ட், அது தாண்டா. செதறி போன மனசை ஒரே இடத்துல செலுத்துறது தான் மன ஒருமைப்பாடு. ஒளிக்கதிர்கள் போல மனதின் சக்திகள் சிதறிப்போய் உள்ளது. மனதை ஒருமுகப்படுத்தினால்தான் அறிவு ஒளி வரும். அறிவைப் பெற இது ஒன்றே வழியாகும். இரு மனிதர்களிடம் உள்ள வேறுபாடு அவர்களிடம் இருக்கும் மன ஒருமைப்பாட்டை பொறுத்தே நிச்சயிக்கப்படுகிறது. உலகில் உள்ள அறிவு அனைத்தையும் மனதின் ஆற்றல்களை ஒருமுகப்படுத்துவதைத் தவிர வேறு எந்த வகையால் மக்கள் பெற்றிருக்கிறார்கள்? மூடப்பட்டுள்ள கதவை எப்படி தட்ட வேண்டும், எப்படி தேவையானபடி தாக்க வேண்டும் என்பது மட்டும் நமக்கு தெரிந்திருந்தால் உலகம் தனது ரகசியங்களை வெளியிட தயாராக இருக்கிறது. அத்தகைய வலிமையும் தாக்கும் வேகமும் மனதை ஒருமுகப்படுத்துவதன் மூலம்தான் கிட்டுகிறது. மனிதன் உள்ளத்தில் ஆற்றலுக்கு ஓர் எல்லையே இல்லை. இந்த உலகத்தில் யாரெல்லாம் பெருசாக சாதிச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் அதிகமாக மன ஒருமைப்பாடு இருந்துச்சு. நீ யாரை வேணாலும் உதாரணத்துக்கு எடுத்துக்கோயேன். ஒரு விஞ்ஞானி, ஒரு விவசாயி, நல்ல மாணவன், ஒரு யோகி அல்லது வாழ்க்கையில் மகத்தான வெற்றி பெற்றவங்க, ஏன் உனக்கு விருப்பமான விளையாட்டு வீரர்கள் கூட அத்தனை பேரும் வெற்றி பெற்றதோட ரகசியம் மன ஒருமைப்பாடு தான். வெற்றிக்கு ஒரே வழி மன ஒருமைப்பாடு தான். சுவாமி விவேகானந்தருக்கு சின்ன வயசில் நரேன்னு பேர். ஒரு சமயம் அவரையே ஏமாற்ற பார்த்தாங்க. அவர் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தூங்கிட்டு இருக்காரே ஒரு பெரியவர், இவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த மரத்து மேலே ஏறி விளையாடுறது தான் நரேனுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் வழக்கம். இந்த பசங்க போடுற சத்தத்தில் பெரியவரால் தூங்கவே முடியல. அவரும் திட்டி பார்த்தாரு, பயமுறுத்தி பார்த்தாரு, அவங்களோட அப்பா அம்மா கிட்டெல்லாம் போய் புகார் செஞ்சும் பார்த்தாரு. ஒன்றும் பண்ண முடியல. பசங்களோட சத்தம் இன்றைக்கும் ரொம்ப அதிகமாக இருந்து அவர் படுற கஷ்டத்தை பாருங்க. உங்களுக்கு ஒன்றும் வேலையே இல்லையா? ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சுடுதா? உங்களை யாரும் கேட்கறதுக்கே ஒருத்தர் ஆள் இல்லையா? ஸ்கூல் முடிஞ்சுடுதுன்னா அப்புறம் வேற ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு? எல்லாமே படிச்சாச்சா? 14ஆம் வாய் படிச்சு சொல்லு பார்க்கலாம். அப்ப நீ சொல்லுப்பா பார்க்கலாம். அறிவாளி, நீ சொல்லு.
எனக்கு தெரியும் தாத்தா. உனக்கு தெரியுமா? அப்ப நீ சொல்லு பார்க்கலாம். 1 14 14, 2 14 28, 3 14 42, 4 14 56, 5 14 70. சரி போறோம். 9 6 எவ்வளவு சொல்லு பார்க்கலாம்? 54. 18 8 144. 16 6 96. ஜியோகிராஃபி ஸ்பெல்லிங் என்ன? GEOGRAPHY. உன் பேர் என்ன? காளியா? அமெரிக்கா கண்டுபிடிச்சது யாரு? நீ சொல்லு பார்க்கலாம். கொலம்பஸ். கொலம்பஸா? இல்லையா தாத்தா? பாபு நீ சொல்ற, அமெரிக்கா கண்டுபிடிச்சவன் யாரு? நான் இல்லை தாத்தா. நீ இல்ல எனக்கு தெரியும். பின்ன யாரு அமெரிக்கா கண்டுபிடிச்சது? வாஸ்கோட காமாவா? வாஸ்கோட காமாவா? இதான் நீ படிச்ச லட்சணமா? தாத்தா, அமெரிக்காவை கண்டுபிடிச்சது அமெரிக்கா வெஸ்புசி. எந்த வருஷம் கண்டுபிடிச்சோம்? 1502 AD. எந்த தேசத்தை சேர்ந்தவங்க கண்டுபிடிச்சோம்? போர்ச்சுகீஸ். பெரியவருக்கு பழைய திட்டம்லாம் ஒன்றும் சரியா வரல. புதுசா ஒரு திட்டம் போடுறாரு. பாபு, என்ன தாத்தா வேணும்? இந்த மரத்துல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? என்ன இருக்கு? என்ன இருக்குன்னு உனக்கு யாரும் சொல்லலையா? என்ன இருக்கு? என்ன இருக்குன்னு உனக்கு யாரும் சொல்லலையா? சரி போ. தாத்தா, அந்த மரத்துல என்ன இருக்கு? அங்க என்ன இருக்குன்னு யாருமே உனக்கு ஒன்றும் சொல்லலையா? சரி போ விளையாட. தாத்தா, இந்த மரத்துல என்ன இருக்குது? உனக்கு அந்த மரத்துல பிரம்மராட்சசம் இருக்கு தெரியுமா? தெரியாதே தாத்தா. அப்படின்னா? என்னப்பா அறிவாளி, உனக்கு அமெரிக்காவை கண்டுபிடிச்சவனு தெரியும், ஆனா பிரம்மராட்சசம் தெரியாதா? தெரியாது. தெரியாதா உனக்கு? பிரமோத், இந்த மரத்துல பிரம்மராட்சசம் இருக்குன்னு உனக்கு உங்க அப்பா சொல்லலையா? இல்ல தாத்தா, எங்க அப்பா அது மாதிரி எதுவுமே சொல்லி கொடுக்கல தாத்தா. எனக்கு தெரியும்டா, அந்த ராட்சசனுக்கு பெரிய உடம்பு, 2 கூரம்புలు, 2 கொம்பு, அப்புறம் எரలు மனுஷ பார்த்தாக்கா அப்படியே பிடிச்சிட்டு சாப்பிடுவேன்டா. சொல்றது தெரியா தாத்தா? நீ சொல்றது ராட்சசா, அது பிரம்ம ராட்சசா. அங்க மேல தூங்குறது அது ரொம்ப பெருசு. அது அப்படியே இறங்கி வந்ததுன்னா துப்புன்னு உன்னை பிடிச்சி கடிச்சு தின்னுடும். உனக்கு சத்தம் கேட்கறதா? குஷ்ன்னு ஒரு சத்தம் கேட்கறதா? கேக்குது தாத்தா. எனக்கு கேட்கலையாடா, சும்மாடா. ஏய், இந்த பிரம்ம ராட்சச சத்தம் உங்களுக்கு கேட்டுதா இல்லையா? அது வந்தா கடிச்சு தின்னுடும். சீக்கிரம் இறங்கி ஓடி போயிடுங்க, சீக்கிரம் இறங்கி ஓடி போயிடுங்க. ஏய் நிறைய வாடா. ஏய், நீ ஏன்டா உட்காந்துருக்க? உன்னை வந்து பிரம்மராட்சசம் கடிச்சு தின்னுடும்டா. டேய், நம்மள பிரம்மராட்ச பூதம் வந்து கடிச்சு சாப்பிட்டுண்டா. எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குடா, வாடா. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுடா, நீங்க ஏன்டா கவலைப்படுறீங்க? டேய், நீ இப்ப வரப்போறியா இல்லையா? நாங்கெல்லாம் போறோம், எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கு, வாடா. நீங்க வந்து விளையாடத்துல எனக்கு எந்த விதமான அந்த பிரம்மராட்சசம் இருப்பாரு, அது வந்தா அவங்க எல்லாம் கடிச்சு தின்னுடும். இனிமேல் 4 பேர் புரிஞ்சுதா? தாத்தாக்கு ஒரு குஷி. இனிமேல் நிம்மதியா தூங்கலான்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம நரேன் இருக்கானே, அவன் கெட்டிக்கார சுட்டி பையன். அவன் நண்பர்கள்லாம் அமுச்சிட்டு தான் மட்டும் வந்து மரத்து மேலே மறுபடியும் ஏறுறான். தாத்தாவால் தூங்க முடியும்? என்ன நடக்குது பார்ப்போம். மறுபடியும் தாத்தாவுக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சு. ஏய் போடா. அந்த தாத்தா சொல்லிருக்காரு, அந்த மரத்து பக்கம் போனா பிரம்மராட்சசன் நம்மள வந்து கடிச்சு சாப்பிட்டுருவான். வாடா வாடா. ஏய் பாபு, இத்தனை வருஷமா நம்ம இங்க விளையாடிட்டு இருக்கோம், நம்ம இது வரைக்கும் பிரம்மராட்சசனை பார்த்ததே இல்ல. அவர் எப்படி திடீர்னு பார்த்தாரு? போடா. அந்த தாத்தா பிரம்மராட்சசன் பார்த்திருக்கேன் சொல்லிருக்கா இல்லையா? அவரு பார்த்தா என்ன, நீ பாத்தியா? இல்ல தானே? அவர் என்ன சொன்னாலும் நீ நம்பிடுதா? பிரம்மராட்சசன் தூங்கிட்டு இருக்கும்போது எந்த கருட சத்தையும் நான் கேட்கலையே. அப்படியே அந்த தாத்தா சொன்ன மாதிரி பிரம்மராட்சசன் இருந்தா அது வரட்டும், நான் அது கூட விளையாடுறேன். உண்மையை புரிஞ்சிக்காம நீ எதுவும் செய்யாத.
உண்மையை புரிஞ்சிக்காம நீ எதுவும் செய்யாத. பழமையான புத்தகங்கள் சொல்கிறதென்றோ, அதை உன் முன்னோர்கள் கொடுத்தார்கள் என்றோ, உன் நண்பர்கள் சொல்கிறார்கள் என்றோ எதையும் நம்பாதே. எதையும் நீயே சிந்தித்துப்பார். நீயே உண்மையை தேடு. அதை நீயே உணர்ந்து கொள். பலவீனமான மூளை உடையவர்கள், பலவீனமான மனம் உடையவர்கள், கோழைகள் உண்மையை உணர முடியாது. இதை ஞாபகத்தில் நல்லா வச்சுக்கோங்க. உங்களோட விதியை முடிவு பண்ணுற எஜமான் நீங்கள் தான். உங்களோட பகுத்தறிவு தான் நீங்கள் செய்கிறது தப்பா இல்லை சரியான்னு வழிகாட்டும். முதல்ல நல்லா ஆராய்ஞ்ச பிறகு உங்களுக்கு நல்லதுன்னு பட்டாதான் நீங்கள் எதையும் ஒத்துக்கணும். பகுத்தறிவு இல்லாமல் புத்திசாலிக்காரனாவோ நல்லவனா இருந்தோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாணவர்கள் படிக்க வரலன்றது அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்றது கிடையாது. ஆனால் அவங்க எதுக்காக வரலன்றதுக்கு காரணமே எங்களுக்கு தெரியாது. நான் 8 கிலோமீட்டருக்கு மேலே வரேன். ரொம்ப ஏழ்மையாக இருக்குது எங்கள் குடும்பத்தில். எங்கள் அப்பா இப்போ விவசாயம் தான் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா எங்கேயாச்சும் போனால் தான் இப்போ ரொம்ப மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுடைய வருகை மிக குறைவாக காணப்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன? அதாவது மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு உணவுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களால் ஒரு செட்டு புத்தகங்கள் கூட வாங்கி கொடுக்க முடியவில்லை. ஒரு செட்டு யூனிஃபார்ம் கூட பள்ளிக்கு போட்டு செல்வதற்காக வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இல்லாத காரணத்தினால்தான் இன்றைய கிராமப்புறங்களில் மாணவர்களுடைய வருகை பள்ளிக்கூடங்களில் மிக குறைவாக காணப்படுகிறது. குழந்தைங்க படிக்க முடியல காரணம்னாக்கா அவங்க பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க சின்ன வயசுலேயே பள்ளிக்கூடம் அனுப்பிச்சு அனுப்பாமல் தொழிற்சாலைக்கு எங்கன்னா அனுப்பிச்சு ஒரு 10-20 கிடச்சா போதும், டெய்லி வந்தாங்க நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு கேர்லெஸ்ஸாக இங்கே செயல்படுறாங்க. அதனால தான் முக்கியமாக பசங்க இங்கே படிக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அடுத்தபடியாக அவங்க குடும்பம் இருக்கிற சூழ்நிலை ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக இருக்கிறதுனால ஏதாவது ஸ்டேஷ்னரி புத்தகம் அது இது வாங்கி கொடுக்க முடியல. அப்படின்னு நீ பள்ளிக்கூடம் போவானா, எங்கன்னா போய் ஒரு 10-5 சம்பாரி அது போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால தான் பசங்க பெரும்பாலும் பள்ளிக்கூடமே வரது கிடையாது, படிக்கிறதும் கிடையாது. எங்கள் அப்பா குடிக்கார, தினமும் எங்கள் அம்மாவுக்கு அடிப்பார். எங்கள் அம்மா தான் எங்களுக்கு கழனி நிலம் கூட எதுவுமே இல்லை. எங்கள் அம்மா தான் தினைக்கும் போயிட்டு எங்கன்னா வேலை செஞ்சுட்டு எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. அதுவும் எங்கள் அப்போ கூட எங்கள் அம்மா பயங்கரமாக அடிச்சுன்னே இருப்பார். அவர் சம்பாதித்து அவர் என்கிட்ட கொடுக்கவே மாட்டார். எங்கள் அம்மா தான் எங்கன்னா போயிட்டு சம்பாதிப்பாங்க. இது மாதிரி பிரச்சனை உள்ள மாணவர்கள் உன்னோட நண்பர்களாகவே இருக்கலாம். உனக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்களோட கஷ்டத்தை விழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் பொய் சிரிப்போடு இருக்கலாம். குடிகார அப்பா, குடும்பப்பிடி நிறைஞ்ச குடும்பம், சாப்பாட்டுக்கே கஷ்டமான நிலைமை, இப்படி எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், கஷ்டத்தை கண்டு ஓடி போனால் கஷ்டம் தீர்ந்து போயிடுமா? நீ பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் பாடம் படிக்காமல் இருந்தேன்னா பெரிய ஆளாக தான் ஆக முடியுமா? ஒரு விஷயம் பாரு, நீ கஷ்டத்திலிருந்து ஓட நினைச்சா அது ஒன்றை அதே வேகத்தில் ஓட விரட்டும். விவேகானந்தர் இதை விளக்க தன் வாழ்க்கையிலிருந்தே ஒரு சம்பவத்தை சொல்றாரு. ஒரு நாள் விவேகானந்தர் ஒரு கோவிலில் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டுருக்காரு. ஆனந்தமான தரிசனத்தையும் ஒரு அழகான சூழ்நிலையும் அனுபவிச்சுக்கிட்டே வர்றார் சுவாமிஜி. அங்கே அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. அந்த மலை முழுவதும் ஏராளமான குரங்குகள், அத்தனையும் சுவாமிஜியை பார்த்து பயமுறுத்திட்டு இருக்கு. எந்த நிமிஷமும் சுவாமிஜி மேலே பாயிற மாதிரி அதுங்க இருக்கு. அதை முதல்ல பார்த்த சுவாமிஜி கொஞ்சம் பயந்தார். பிறகு பயம் அவருக்கு அதிகமாயிடுச்சு. குரங்குகிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பயத்தோடையே வரார். இந்த குரங்குகளும் சமயம் பார்த்துக்கிட்டு இருக்கு அவர் மேலே பாயறதுக்கு.
எந்த நிமிஷமும் அவர் மேலே பாய தயாராக இருக்குது இந்த குரங்குகள். சுவாமிஜிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இந்த குரங்குகிட்டே தப்பிக்கணும். தன்னையும் மறந்து ஓட ஆரம்பிக்கிறார். பெரிய குரங்கு, குட்டி குரங்கு எல்லாமே அவரை துரத்துது. சுவாமிஜிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. முதல்ல மெல்ல அதுகிட்டேருந்து தப்பிக்க நடக்க ஆரம்பிச்சவர் அதுக்கு துரத்துற வேகத்துக்கு தகுந்த மாதிரி தானும் ரொம்ப வேகமா ஓடுறார். சுவாமிஜி ரொம்ப வேகமா ஓடி வர்றார். அவர் எவ்வளவு வேகமா ஓடி வர்றாரோ அவ்வளவு வேகமா குரங்குகளும் ஓடி வருது. சுவாமிஜி ரொம்ப வேகமா ஓடி போறார். ஓட ஓட குரங்குகளும் தோத்துது. இதை பார்த்த வயதான சன்னியாசி, ஓடாதே நில், குரங்குகளை எதிர்த்து நில் அப்படின்னு சொன்னாரு. அந்த வயதான சன்னியாசி சொன்னது என் புத்தியில் உரைத்தது. ச்சே, என்ன காரியம் இது? ஒரு குரங்கு கூட்டம் துரத்த நான் ஓடுவதா என்று நினைத்து கொண்டே என்னை துரத்திய குரங்குகளை விரட்டியடிக்க தீர்மானித்து திரும்பினேன். அவைகள் ஓட்டம் பிடித்தன. இதுதான் வாழ்க்கை முழுவதற்கும் படிப்பினையாகும். பயங்கரத்தை எதிர்த்து நில், அஞ்சாமல் அதை எதிர்த்து நில். குரங்குகளை எதிர்த்தது போல நாம் ஓடாமல் நிற்கும்போது வாழ்க்கையின் பிரச்சனைகள் மறைந்துவிடும். நாம் சுதந்திரம் பெற வேண்டுமானால் இயற்கையை வெல்ல வேண்டும். ஓடி ஒளிவதால் ஒருபோதும் கிடைக்காது. கோழைகளுக்கு வெற்றி கிட்டாது. நம்முடைய பயம், பிரச்சனைகள், அஞ்ஞானம் முதலியவை மறைய வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நாம் அவற்றுடன் போரிட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற சான்றோர்கள் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டதால் தான் அவங்களால சாதிக்க முடிஞ்சது. அவங்க எப்பவுமே ஓட முயற்சி செஞ்சதில்லை. என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காத. எழுந்திரு, விழித்துக்கொள், சோதனைகளை சவாலாக சமாளி. நீ நினைச்சதை நிச்சயமா அடைஞ்சே தீர்வ. உங்கள் எல்லோருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. உங்களிடத்தில் அளவிலா நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. நம்மிடத்தில் நம்பிக்கை, நம்பிக்கை, கடவுளிடத்தில் நம்பிக்கை. இதுவே மகிமை பெறுவதின் ரகசியமாகும். உலகத் தலைவர்களின் வெற்றியின் ரகசியம் இதோ. உறுதியான உடம்பின் வலிமையான மனம். அதனால்தான் முதலில் தேகபலம் அவசியம். வெற்றிக்கு வழிவகுத்த மன ஒருமைப்பாடு. ஆராயாமல் எதையும் ஒப்புக்கொள்ளாத கூர்மையான பகுத்தறிவு. சத்தியத்தை கடைப்பிடித்தார்கள். ஏனெனில் முடிவில் சத்தியமே வெல்லும். அளவில்லாத தன்னம்பிக்கையோடு கடவுள் நம்பிக்கை. இதற்கு ஒரு கால அட்டவணை தயாரிக்கணும். ஏன்னா பயிற்சி தான் சாதனையின் முதல் படி. முதல்ல காலை மாலை 2 வேளையும் 30 நிமிடங்களாவது உடற்பயிற்சி அல்லது யோகாசனம் செய்யணும். இந்த பயிற்சியால தான் உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும். உடல் உறுதியை கொண்டுதான் நீ எதையும் சாதிக்க முடியும். ரெண்டாவது, கடமையில கண்ணாயிரு. செய்யறத தப்பு இல்லாம செய்யணும். அது உன்னோட வேலையாகட்டும் அல்லது மற்றவங்க வேலையாகட்டும், வேலை சின்னதோ பெரியதோ எல்லாத்தையும் ஸ்ரத்தையோடு செய்யணும். அப்படி ஸ்ரத்தையோடு செய்யும்போது உன் மேலே
உனக்கே ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை உறுதிப்படும். மற்றவங்களுக்கும் உன் மீது நம்பிக்கை வரும். அதில் ரகசியம் என்னென்னா, வேலையை சந்தோஷமாக உற்சாகமாக செய்யணும். அப்படி செய்யும்போது வேலையின் சுமை தெரியவே தெரியாது. மூணாவது, பாடத்தை எல்லாம் கவனமாக படி. மன ஒருமைப்பாட்டை பற்றி முன்னாலே பார்த்தோம். உலகத்தை பற்றிய பொது அறிவை வளர்த்துக்கொள்ள தினசரி 10 நிமிஷம் செய்தித்தாள் வாசிக்கலாம். அதை விட முக்கியமானது, சான்றோர்களின் வாழ்க்கை மற்றும் உபதேசங்களை ஒரு 10 நிமிஷமாவது படிக்கணும் அப்படிங்கிறத வழக்கமாக வச்சுக்கணும். சங்கடத்தில் சிக்கும்போது இதுவே நமக்கு உதவியாக இருக்கும். உயர்ந்த சிந்தனைகள் உயர்ந்த வாழ்க்கைக்கு ஏணிப்படி. நான்காவதாக, பிரார்த்தனையும் தியானமும் தினமும் செய்யணும். 2 விஷயங்களாலும் நாம் அடையக்கூடியது ஒன்றுதான். உள்ளே இருக்கிற ஆற்றலையும் தெய்வீகத்தையும் வெளியே கொண்டு வரலாம். உன்னோட பிரச்சனைகளுக்கும் தகுந்த விடை கிடைக்கும். காலை மாலை 2 நேரமும் 10 நிமிஷமாவது தியானம் செய்யணும். இதுக்கெல்லாம் மேலே எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தணும். தேசப்பற்று வேணும். ஏன்னா நீங்கள் தான் நமது தேசத்தின் தேரோட்டிகள். உங்கள் நல்லொழுக்கம்தான் நாட்டின் பாதுகாப்பிற்கும் முன்னேற்றத்திற்கும் முதுகெலும்பாக இருக்கு. இது வெறும் வார்த்தை இல்லை, ஒரு கதையை நீங்களே பாருங்க. இந்த கதையில் சேட்டை செஞ்ச ஒரு குறும்புக்கார பையனுக்கு தண்டனையா அவங்க வாத்தியார் 1 மணி நேரம் தனி அறையில் படிக்கணும்னாரு. மேலே நீ ஏதாவது கலட் அதிகம் பண்ணிருன்னு சொன்னா உன்னை டிசி கொடுத்து வெளில அமிச்சிடும். தெரியுமா? டிசி கொடுக்குறா தெரியுமா? டிசி கொடுத்து வீட்டுக்கு அமிச்சிடும். என்ன மூஞ்ச பார்க்குற? படி. மணி 3ஆகுது. 4 மணி வரைக்கும் இதே இடத்துல உட்காந்து படிக்கணும். புரியுதா? 4 மணிக்கு வந்து நான் கேள்வி கேட்பேன். அங்கேருந்து நகரக்கூடாது, இதே இடத்துல இருக்கணும். ஜாக்கிரதை. 4 மணிக்கு வருவேன். ஒழுங்காக வந்து எல்லாத்தையும் கேள்வி பதில் சொல்லணும். இங்கே இருக்கணும். வாத்தியாரு வெளியே போயிட்டாரு. படிக்கவோ பிடிக்கல. 1 மணி நேரம் என்ன செய்வான்? பய தவிக்கிறான். கணேசா, முருகா, அருண், நம்மளால படிக்க தான் முடியல, கிழிக்கவாது கிழிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேப்பர் எடுத்துட்டு வந்தான். முதல் பேப்பரை கிழிச்சு அதில் ராக்கெட் செஞ்சு விட்டான். 2வது பேப்பரையும் கிழிக்கிறான். அது நம்ம இந்தியா மேப்பு. அது இந்தியா மேப்புன்னு தெரியாமலே அவன் கிழிச்சு அதுலேயே ராக்கெட்டும் செய்கிறான்.
எக்கச்சக்கமாக ராக்கெட் செஞ்சு வச்சுட்டான். அதெல்லாம் விடுறதுக்கு ஒரு குறியவும் தயார் பண்ணிட்டான். வந்து ஒவ்வொரு ராக்கெட்டா சும்மா ஸ்வைன்னு விடுறான். முதல் ராக்கெட் போச்சு, ரெண்டாவதும் ரெடி. இந்த சமயம் பார்த்தா இந்த வாத்தியார் வரணும். என்ன விளையாட்டா? மாட்டினான் பய. என்ன ராக்கெட்டா? ராக்கெட்டா விளையாடிட்டு இருக்க? அது மேப்பா? ஓ, இந்தியா மேப்பா? இந்தியா மேப் வச்சுட்டு ராக்கெட் விட்டுருக்கியா? ராக்கெட் செய்யறதுக்கு இந்தியா மேப் தான் கிடைச்சதா? இதுக்கு தான் உன்னை உள்ள விட்டு படிக்க சொல்லிட்டு பார்த்தா நீ என்ன ராக்கெட் பண்ணிட்டு இருக்க? நீ இந்தியா மேப் எடுத்து ராக்கெட் பண்ணிட்டு இருக்க நீ? டேய் புரியுது இன்னும் ஸ்லோவா படிக்கிறது புரி. இந்த 10 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். இந்த 10 நிமிஷத்துக்குள்ள இந்த மேப்பை கிளீனாக பண்ணி வைக்கணும். இல்லைன்னு சொன்னா உனக்கு கொண்டு ஜாகிரதை. இந்த ஸ்லோவா படிக்கிறேன் வச்சு கரெக்டாக ரெடி பண்ணி வை. 10 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். 10 நிமிஷத்துல நீ ரெடி பண்ணி வைக்கணும். ஜாகிரதை. பத்து நிமிஷத்துல வாத்தியாரு வந்தாரு. சொல்லு எப்படி பண்ணடா? சொல்றா எப்படி பண்ண? எப்படி பண்ணாத? சொல்லு எப்படி பண்ண? அடிக்க மாட்டேன் சொல்லு. சார் நான் எப்படி பண்ணிட்டேன்னா, நீங்கள் போகும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது சார். இதை வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது சார். இந்த துண்டெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் சார். அப்போ ஒரு தலையை பார்த்தேன் சார். அப்புறம் ஒரு காலை பார்த்தேன், அப்புறம் ஒரு கையை பார்த்தேன். இதெல்லாம் ஒன்றா வச்சேன். அப்படியே பார்த்தேன், ஒரு உடம்பு கிடச்சது. அந்த உடம்பை திரும்பி பார்த்தேன், இந்தியா மேப் கிடச்சது சார். கதையை பார்த்தீங்களா? இந்த நாட்டின் எதிர்காலம் உங்ககிட்ட தான் இருக்கு. சிலையும் நானே, சிற்பியும் நானே அப்படிங்கிற உண்மையை உணர்ந்துக்கோங்க. திட சங்கல்பம் என்ற ஒளியால் உங்கள் எதிர்காலத்தை நீங்களே செதுக்கிக்கலாம். இந்த நாட்டினர் வழுவாத ஒழுக்கமுடையவர்களாக, தன்னம்பிக்கை கொண்டவர்களாக, சவால்களை சந்திப்பவர்களாக, நன்மை தீமை உணர்ந்தவர்களாக இருந்தாதான் நமது நாடும் உயர்வு பெறும். ஏன்னா இந்தியாவின் எதிர்காலம் நீங்க தான். அழியா ஆனந்தத்தின் புதல்வர்களே, ஓ வீரனே, துணிவுகள். நான் இந்தியன், ஒவ்வொரு இந்தியனும் என் சகோதரன் என்று கர்வத்துடன் சொல். நாம் இந்தியர்கள் என்று உலகிற்கு பறைசாற்று. நாம் வலிமையுடன் இருப்போம், நமது தேசத்தை பலப்படுத்துவோம்.